قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆலமுல் அர்வாஹிலிருந்து ஆரம்பிச்ச என்கிற வாழ்க்கை துனியாவினூடாக அல்லாஹ்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆரம்பிச்சது ஆலமுல் அர்வாஹில். அது என்ன நடந்ததுன்னா, அல்லாஹ் தஆலா அவன் யாருன்றதை அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அறிமுகம் செய்யப்பட்டது. கபருல அது கேட்கப்படும் கேள்வியாக மன் ரப்புக்க, ரப்பு யார் என்று கேட்கப்படும். அங்க அறிமுகமான விஷயம் உலக வாழ்க்கையில பறிபோனதா அல்லது மனசுல அது பதிஞ்சிருக்கிறா என்று மண்ணறையில விசாரிக்கப்படும். மனசுல அல்லாஹ் ரப்பு என்பது உலக வாழ்க்கையில் அவர் கரை கொடுக்காமலுக்கு மனசுல பாதுகாத்து போயிருந்தா ரப்பி அல்லான்னு சொல்லுவான். ரப்பி அல்லான்னு விட வாரது மனுஷன் அந்த சிந்தனையிலிருந்து எடுத்து கொடுக்கறதல்ல, யோசிச்சு பார்த்து பதில் சொல்றதல்ல, கல்வில உள்ளதுதான் வரும். பிறகு மக்கள்ல அல்லாஹ் தஆலா நேரடியா கல்வில இருந்து பார்ப்பான். அது உங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யஅலமு, அந்த அறிவு உங்களுக்கு இல்லையா? அப்படிலாம் நடக்கும் நீங்க அறியலையா? என்னது? இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். மன்னர்கள் திறக்கப்பட்டு உள்ளங்கள் திறக்கப்பட்டு உள்ளத்துக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வுகள் எடுத்து காட்டப்படும். ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், இந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து காட்டுவான். இதுதான் இருக்குது. ரப்பி அல்லாஹ் இருக்கிறா அல்லது வேற போலியான விடயங்களை ரப்பாக ஏற்று ஏமாந்து போனியா, எது இருக்கிறது? அதெல்லாம் எடுத்து காட்டுவான். உலகத்துல நீ நடிச்சது என்ன, நடந்தது என்ன, மனசுல பதிந்தது என்ன, அதெல்லாம் மனசுல இருந்து எடுத்து காட்டுவாங்க. நாம தீன வெளிரங்கமான விடயங்களை காட்டலாம். இந்த உடுப்பை பார்த்தா தீன், நம்முடைய பேச்சை பார்த்தா தீன், இந்த பேரை பார்த்தா தீன் காட்டலாம். கல்வை பார்த்தா தீனாக இருந்தா தான் தீன். அல்லாஹ் மறுமையில கல்வத்தான் பார்ப்பான். உடுப்புல பார்க்கறது கஃபன்தானே, அது அணிந்து வைக்கிறோம். பேச்சாலையில ஒன்றும் சாதிக்கப்பட மாட்டாது. பேச்சே இல்லை. ஐயம நஹ்திமாலா வாயுகள், பேச்சுக்கு லொக் பண்ணப்பட்டுவிடும். பேச்சுல காட்ட இயலாது. உடுப்பே இல்லை, உடுப்புல காட்ட இயலாது. ஒரு எந்த தோற்றமும் இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா காட்ட சொல்றான், கல்வில இருந்து காட்டுங்க. கல்வில அல்லாஹ்வே பார்ப்பான். ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்கள் திறக்கப்பட்டு உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டப்படும். அதனால வெளிரங்கத்துல தீண்டாரியப்பட இருந்தது நாங்க நினைச்சது அதெல்லாம் பரந்துரு மட்டுமே இல்லை. ஹக்கீகத்தா யதார்த்தமாக எது தீனோ அது உள்ளத்துல பதிஞ்சது, அதுதான் அங்க வரும். அதை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்வான், என்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதின் லஹபீர். அந்த நேரத்தில் அவர் என்ன தீர்ப்பளிக்கிறது என்பதை எல்லாம் நுணுக்கமாக அறிந்தவராக இருக்கிறார். என்ன சொல்ற, அந்த ஆகரத்து அந்த முடிவு அது நிரந்தரமான முடிவு. அதை மேலும் பரிசீலனை செய்யலாது, அதை அப்பீல் பண்ண இயலாது. எடுத்த முடிவை என்னோட செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது இறுதி முடிவு தான், அது நிரந்தரமான முடிவு தான். சில அதுக்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் தான், மௌத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை. அதை நாங்க சீர் பண்ணி கொள்வது, ஒவ்வொருவரும் அவருடைய தீனை யதார்த்தமாக ஆக்கிக் கொள்வது. எங்களுடைய தீன் அல்லாஹ் காட்டணும் என்பதுதான். யாரும் பார்த்து தீண்டாரி என்று சொல்றது அதுல நம்ம ஏமாந்து போறதுக்கு இல்லை. தீண்டாரிய போல இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் ஏமாறதுக்கு இல்லை. அல்லாவுக்கு இந்த தீனை காட்டுறேன். அருள்வாக அன்புசிக்கும் ஹைரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல சொன்னாங்க,
உங்களுடைய நனவுகள் எல்லாம் காட்டுங்க. யாருக்கும் காட்டி, யாரும் பார்த்து, யாரும் அதை புகழ்ந்து, யாரும் திருப்பிடந்து ஒன்றுமே நடக்கப்படல. உங்களுடைய தீன் அல்லாஹ் காட்டுங்க, உங்களுடைய நனவுகள் அல்லாஹ் காட்டுங்க. சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எம்பரையிடா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களோட கல்வை பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களுடைய செயல் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். கல்வில என்ன உணர்வு இருக்குது, உறுப்புக்குள்ள என்ன செயல்பாடு இருக்குது, எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோட உலகத்துல நாம் வாழ வேண்டும். கனாவிலும் கைப்பற்றாமதும் நீங்க எப்படி உலகத்துல வாழ்வீங்க என்பதை எல்லாம் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நான் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அவதானத்துக்குள்ள இருக்கிறேன். ஆபீஸ்ல போகின்ற போது முக்கியமா இடங்களை போகிற போர்ட் போட்டிருக்குது. என்ன போட்டீங்க? சிசிடிவி கேமரா வார்னிங் போட்டீங்க. வார்னிங் என்ன? இந்த கேமராவில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. சும்மா விளையாட்டுகள் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இது கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. சரி, அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அவதானத்திலிருந்து செயல்பாடுகள் மட்டுமல்ல, உள்ளத்தின் உள் உணர்வுகளும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம தொழுதலை காட்டினா மட்டும் போதாது, தொழுகையில் என்ன உணர்வோடு தொழுகிறீர்கள். அல்லாஹ் மக்கள் எல்லாம் தொழுகிறது மாஷால நல்ல மனுஷன், அவ்வளவு தக்பீர்ல ஒவ்வொரு நாளும் தொழுவார் என்று பார்ப்பார். அல்லாஹ் அதை மட்டும் பார்க்கல, தொழுகின்ற நேரத்தில் உணர்வு எங்கே இருக்குது, அது உணர்வும் தொழிலுக்குள்ள இருக்கிறதா, அது தொழிலுக்கு இருக்கிறதா, அது பாவத்தில் இருக்கிறதா, அது வேறங்கி மனசை பறிகொடுத்து போட்டு ஆள் மட்டும் நடிக்கிறாரா, அல்லாஹ் அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் உணர்வுகளை சரி, எதுவரை எல்லாம் பார்க்கிறாங்கன்னா மலக்களும் பார்த்து இயலாத ஆழத்துக்கெல்லாம் பார்க்கிறாங்க. மலக்கள் சில அமல்களை கபூல் செய்ய எல்லா கிட்ட கொண்டு போவார்கள், மெல்லமல் என்று சொல்லி கொண்டு போவார்கள். ஏழு வானத்தை தாண்டி சும்மா தாண்டுவதில்லை, ஒவ்வொரு வானத்திலும் செக் பண்ணப்படும். அமல் அனுப்பலாமா? 7 வானத்து மலக்களும் சரி ஓகேன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்காக அரசை சுற்றி 70,000 மலக்கள் அந்த அமலை சுற்றி கொண்டு எல்லா இடத்துல அதை முன்வைப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் இதை தெரிவு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையிலும் எந்தளவு எல்லாம் பார்ப்பானா, மலக்கள் 7 வானத்து மலக்களும் 70,000 மலக்களும் பார்த்ததை விட என்னொரு ரகசியத்தை எல்லாம் பார்த்து சொல்வான், இதெல்லாம் அமல்கள் தான், எனக்காக செஞ்சதுதான். என்றாலும் நீங்கள் எல்லாம் அந்த ஹசலத்தோலா அமலி அபுதி, அடியாத அமலத்தான் நீங்க பாதுகாத்து கொண்டு வந்துறீங்க. என்றாலும் நான் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் என்ன உணர்விற்கு என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துதான் நான் முடிவு செய்வேன். நீ அமலை கொண்டு வந்துட்டீங்க, அமல் செய்யலாம், அவன் எனக்காக அமல் செய்வான். அதே நேரத்தில் என்னை அல்லாத என்னொன்றையும் பக்கம் பார்வை போய்விட்டது, அதை நான் கபூல் செய்ய மாட்டேன். பலையில் அனைத்து அவன் மீது என்னுடைய சாபங்கள் உண்டாகட்டும் சொல்லுவாங்க. உடனடியாக அந்த 70,000 மலக்குன்னு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ சாக மாட்டா, நாங்களும் சாக முடுகிறோம். பலையில் அனைத்துக்கா ஒரு அனைத்துனா ஒரு அனைத்து சபூசமா பார்த்துள்ளால், யாழ உன்னுடைய சாபமும் எங்களுடைய சாபமும் 7 வானம் 7 பேருடைய எல்லாருடைய சாபமும் அவங்க உண்டாகட்டும் சொல்லி அந்த அமலை கொண்டு அந்த முகத்திலே அடிச்சுட்டு போய்க்குவாங்க. என் உள்ளத்திலே உணர்வு சீராகாமலுக்கு வெறும் எங்களுடைய எண்ணத்தில எடுத்த முடிவுகள் ஒரு காலமும் வீணாக மாட்டாது, அந்த அமல்கள் கபூலாக மாட்டாது, அது ரிட்டர்ன் ஆகி வந்துடும். ஏன் அல்லாஹ் தஆலா உள்ளத்தின் உணர்வோடு சேர்த்துத்தான் அமலை முடிவு செய்கிறான். வெறும் அமல் அல்ல முடிவு செய்யல, மலக்கள் தெரிந்து கொண்டு வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, வெறும் அமல் நான் பார்க்கறதில்ல, அமல் உள்ளத்துடைய அடி மனசுல உள்ள உணர்வோடு சேர்த்துதான் பார்க்கிறது. அடி மனசுல உள்ள உணர்வுகள் அது எங்களை கொண்டுள்ள இல்லை. அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் உதவி நாம் செய்ய இயலாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவளிக்க வேண்டும். அதற்கு நாம் எங்களுடைய ஈமானுடைய பலவீனத்தை போக்க வேண்டும். ஈமானுடைய பலவீனம் எப்ப இருக்குமோ உள்ளத்துடைய உணர்வு அது சீரான அமையாது, எங்களை கொண்டோட இருக்காது, எங்களை கட்டுப்பாடுகள் என்ற உள்ளத்துடைய உணர்வுகள் வராது. ஆக ஈமானுடைய பலவீனத்தை நிற்கணும். லோகல் ஈமான், ஈமானுடைய பலவீனம் என்பது அது ஒரு நோய், உள்ளத்துடைய நோய். அதிலிருந்து பாவங்கள் பிறக்கின்றது.
உலமாக சொல்றான் கம்சோர் ஈமான் ஹிஷாக்கோ தேங்ஸ்டாகே, பலகீனமான ஈமான் உள்ள உள்ளம் இருக்கிறது பாவத்தின் மீது இன்பம் காணும். பாவம் இன்பமா இருக்குது, செஞ்ச பாவத்தை நினைச்சது இன்பமா இருக்குது, செய்யணும்னு தூண்டுது. அது என்னது? அதான் ஈமானுடைய பலகீனத்துடைய அடையாளம். அவன் மனுஷன் ஈமான் பலகீனம் அடைஞ்சிட்டு அப்படின்னா அவர் உள்ளத்தால நோயாளி ஆயிட்டார். அந்த நோயுடைய அடையாளம் தான் பாவத்தின் மீது இன்பம் பாருது. பள்ளிக்குள்ள இருந்தாலும் மனசு ஒரு பாவத்துல இன்பத்துல கொழுகி இருக்கும். தொழுகையுடைய இன்பத்தில் அவர் இருக்க மாட்டார், செய்கிற வெற்றியுடைய இன்பத்தில் அவர் கல்வி இருக்காது, செய்த பாவத்துடைய இன்பத்துல உள்ளங்கிருக்கும். சில இது ஈமானுடைய பலகீனம். இந்த ஈமானுடைய பலகீனத்தை போக்குறது ஒவ்வொரு ஆட்கள் மீது வாஜிபது, கட்டாய கடமை. தொழுக கடமையை போல அதை விடவும் முதன்மையான கடமை தான் ஈமானுடைய பலகீனத்தை அளிக்கிறது. அது என்ன கடமை? எக்ஸ்ட்ரா கடமை இல்ல, கலிமா ஈமான் முதலாவது கடமை. ஈமான் சொன்னா பலகீனம் இல்லாத ஈமான். அதனால ஈமான ரெண்டு கலந்து விடுறான். எனக்கெல்லாம் ஈமான் கொண்ட ஆக்களை பார்த்து எல்லாம் சொல்றான், நாம ஈமான் கொண்ட மக்களே ஆமீனும். ஈமான பலகீனத்தை போக்குங்க. பலகீனம் இல்லாத ஈமானா கொண்டாங்க, சும்மா ஈமான் இல்லை. ஈமான் தான் நீ முஸ்லிம்கள் தான், ஆனா நீங்க முஸ்லிம்களாக வந்து செல்வராது, மூமிகளாக வரணும். முஸ்லிம்களாக வந்து இறைச்ச முறையில மூமிகளாக வரணும். அதான் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து இன்னொரு கட்டளை இடுகிறான், கிராமனும் ஆமீனும். ஈமான் கொண்ட மக்களை ஈமான உறுதிப்படுத்துங்க, உங்களோட ஈமான்ல பலகீனத்தை போக்குங்க. பலகீனம் இருக்காங்க எப்படி பார்க்கிறது? சஹாபாக்கள் அதுல பயந்தார்கள். எப்படி விளங்குறது? நம்ம கேட்ட வேலை சொல்லலாம், என்னோட ஈமான் நிலை என்ன எப்படி விளங்குறதுன்னு கேட்டாங்க. நபி சொல்றாங்க, கேட்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, கயாம நாள் வரை நீங்க கேட்காம இருக்கிறாங்களே எல்லாருக்கும் சேர்த்து லேசான வழியை சொன்னாங்க. ஒரு காய்ச்சல் எப்படி விளங்கி போடுறது, சுகர் எப்படி விளங்கி போடுறது, இந்த கொலஸ்ட்ரால் எப்படி விளங்கி போடுறது, அடையாளங்கள் இருக்கிறாங்க பார்க்கிறோம். என்ன எங்களுக்கு வெளியிடனால படையில போய் செக் பண்ணி பார்க்கிறோம். வந்து எதனா சொல்ல சொன்னாங்க, இத சர்வத்துக்கு ஹசனத்துக்கு சாரத்துக்கு செய்யறதுக்கு அந்த முனி. ஈமானுடைய நிலவரம் விளங்குறதுக்குரிய அடையாளம் தெரியுமா? இபாதத்துக்கள் நலவுகள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, நெல் அமல்களை ஈடுபடுறதுக்கு சந்தோஷமா இருக்குது, தொழுவதற்கு உள்ளத்துக்கு சந்தோஷம், குர்ஆன் ஓதுறதுக்கு இன்பம், விக்ரி செய்யறதுக்கு அலாதியான விருப்பம், நெல்லமல்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, பாவங்கள் மீது கவலையா இருக்குது, செஞ்ச பாவத்தை மீது கவலைப்படுகிறார், பாவங்கள் மீது வெறுப்பு இருக்குது சொன்னா இது ஈமானுடைய அடையாளம். ஈமான் சில பாவங்கள் மீது இன்பமா இருக்குது, இபாதத்து சோம்பேத்தனமா இருக்குது, அவனுடைய ஈமான் படையும் அவனுக்கு ஈமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. லேசான ஒரு அடையாளம், எல்லாரும் பார்க்க வேண்டிய அடையாளம். சாபாக்களில லேசான ஒரு அடையாளம் கண்டாலே உடனடியாக ஓடி வந்துட்டாங்க, நான் முனாஃபிக் ஆகிட்டேன். அப்துல்லா பின் அபி முலைக்கர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வந்து நாங்கிடத்துல 30க்கும் அதிகமான சஹாபாக்கள் சந்திச்சிருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம் நிஃபாக், அவ்வளவு பேரும் தன்னை ஒரு முனாஃபிக்கா இருப்பேனோடு பயந்தார். மத்தாக்கள் இல்ல, அவ்வளவு சஹாபாக்களும் ஈமான சின்ன ஒரு வீழ்ச்சி என்று வருகின்ற பொழுது நான் முனாஃபிக்கோ நிஃபாக் வந்துட்டோ அந்த ஈமான் குறைஞ்சி அடையாளம் வருது, அவன் நான் முனாஃபிக்கா என்று பயந்து கொண்டிருந்தான். ஒரு ஆளுக்கு பயம் எப்ப வரும் என்றால் பறை கொடுக்கிற சாமான் இருந்தா தான் பயம் வரும். இதுல பயந்து வந்திருக்கிறாரே, சாமான் இருக்கிறது, தங்கம் கொண்டு வந்திருக்கு, வீட்டுக்கெல்லாம் வச்சிருக்கிறேன், பெருமதியான சாமான் இருக்கு, அவருதான் பயன் வரும். ஜனல லக் பண்றார், கதவை லக் பண்றார், கேட்டை லக் பண்றார், இன்னும் கமராவை ஆன் பண்ணி வைக்கிறார், செக்யூரிட்டி போடுறாரு. பயம், ஏன் பயம்? பல்வேறு சாமான் இருக்குது, அதுதானே பயமா இருக்குது. ஒரு சாமானும் இல்லை, வெறும் வீடு, கள்ளமான இப்ப கலவர்கள் என்னதான் வச்சுட்டு போகணும், ஒரு சாமானும் இல்லை, அதை திறந்து ஓடும் படுப்பார், காத்தோட்டமா இருக்குன்னு சொல்லி அவர் பயன்களே பருப்பு விடுவோம் சாமான் இல்லை. யாருக்கு ஈமான் இருக்கிற பயனோ இல்லையோ அவனுக்கு விட வேண்டிய ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு நடிப்பு தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, அதனால பயன் இல்லை.
பயம் வருது. பயமா இருக்கு. என்ன பயம்? ஈமானுக்கு ஈமான் கூட 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 பயம் உண்டாமே. ஒரு சாமானிய பரவல சாமானியா தான் பயம் வருவது. அது மாவியா இருக்கிறவங்க அழுகத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. லம்பத்தில் கரானி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க. லம்பத்தில் கரானி கேட்கிறாங்க, சிஃபனா அலியன் அலியை பத்தி சொல்லும் முறை சேர்ந்தான் இருந்தீங்க என்று சொல்லா. தோஃபீனி அமீர் மகனின் அமீர் மகனின் மன்னிச்சு கொள்ளணும், நான் எப்படி சொல்லுவேன் என்று இல்லை, சொல்லத்தான் வேணும் சொன்னாங்க. சொன்னா நான் சொல்லத்தான் வேணும் என்றா சொல்லுறேன் என்று சொல்லிக்கொண்டே போனார்கள். அதை நீ எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய தன்மைகளை அப்படியே அடுக்கி கொண்டே போனார்கள். சொன்னாங்க, அவருடைய இரவு நேரத்தை பார்த்திருக்கிறேன், காஜத்துடைய நேரம் சொல்லுவார்கள், எல்லாரும் முனாஜாத் செய்வார்கள், கரங்கள் தாடியை பிடித்து தடவி கொள்வார்கள், ஆஹா என்று பெருமை சொல்வார்கள். போது சஃபர், நீண்ட பயணம் போக வேண்டும், கட்டிச்சாலும் காணாதே, கொஞ்சம் தானே இருக்கிறது அமல், கொஞ்சம் தானே காணாதே என்று தாஜ்யத்தில பெருமை சொல்வார்கள். எல்லா இடத்துல எப்படி மண்டாடுவாங்கன்னா, தமிழ் மொழி சலீம் ஒரு பாம்பு தூண்டினா ஒரு மனிதன் எப்படி பதறி துடிப்பானோ அது மாதிரி எல்லா இடத்துல கெஞ்சி மண்டாடி துடிப்பார்கள். கவலை நிகழ்ச்சி ஒரு மனிதர் அழுவதை போல அழுது அழுது எல்லா இடத்துல மண்டாடுவார்கள். இவ்வளவு பையன், எவ்வளவு அழுக, எவ்வளவு துடிப்பையன் அது சொல்ல, எவ்வளவு நல்லாவே சொல்லிக்காங்க. அது தலையத்தை பார்த்து எவ்வளவு நன்மாராயம் சொல்லிக்காங்க. சொர்க்கத்துல எவ்வளவு நன்மாராயம். ஆனா பயம், ஏன் பயம்? அவ்வளவு சாமானியதான் பயம். அவ்வளவு ஈமான் இருக்குது, அவ்வளவு தக்குவா இருக்குது, சேட்டான் பறக்கிடுவான், நப்சு பறக்கெடுக்கணும், அதனால இவ்வளவு பயம் இருக்குது. முனாஃபிக்கள் பயப்படவே மாட்டாங்க. அவங்களும் சேர்த்தாங்க கொண்டுமே இல்லை, ஒரு சாமானியம் இல்லை, அவங்க ஒரு பையனே வராது. அழுகை என்பது கிடையவே கிடையாது, மண்டாட்டம் என்பது கிடையவே கிடையாது, அது துவா கூட கிடையாது. எல்லாரும் சும்மான துவா கேட்க அதுவும் கிடையாது. ஒன்றுமே ஒன்றுமே ஒரு நடிப்பட்டா இருக்கு, அதனால பயனே இல்லை. பயன் இந்த சாமானே கிடையாது. அதான் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுஸில எச்சரிக்கை செய்வார். தன்னுடைய கண்ணியத்தின் மீதும் தன்னுடைய கம்பீரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுவான் அல்லாஹ். அல்லாஹ் சும்மா சொன்னாலே அது உறுதிதான். பட்ஜெட்டுகள் மீது சத்தியம் பண்ணான். பட்ஜெட்டுகள் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் சத்தியத்தை எடுத்த சாமான் மகத்துவம் மிக்கது என்பது பொருள். மகத்துவமிக்க ஒன்று பின்னாலே சொல்லப்படுற விஷயம் நிகழ்நிலை மாட்டானது. அல்லாஹ் படைப்பவர்களை தெரிவு செஞ்சான். என்னுடைய கண்ணியம், என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய கம்பீரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்றா என்ன, கம்பீரம் என்றா என்ன, அதன் மீது சத்தியம் என்றா சொல்ல போற விஷயம் எவ்வளவு பாரதூரமான விஷயம். என்ன அல்லாஹ் சொல்றான்? ஒரு அடியானுக்கு நான் 2 பயத்தை ஒன்றா கொடுக்கவும் மாட்டேன், 2 பாதுகாப்பை ஒன்று சேர்த்து கொடுக்கவும் மாட்டேன். அப்படின்னா உலகத்தில் அடியான் என்ன பயந்து 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 வாழ்ந்துட்டான்டா, அந்த அங்கே பயன் இல்லை, ஒரு பயம் தானே, 2 பயம் கொடுக்க மாட்டேன். இங்கேயும் அல்லாஹ் பயந்து பயந்து, அங்கேயும் பயந்து என்ன பிடிக்கிற, இந்த அடியான் எல்லாம் பயந்து 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 வாழ்ந்துட்டான்டா, அந்த யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில அந்த பயனே கிடையாது. நரகத்துக்கு முன்னால் அல்லாஹ் நிறுத்துவான், நடுக்கம் வராது, பயம் வராது. என் மறுமையில அல்லாஹ் செய்யற வேலை என்ன தெரியுமா? முழு கருத்துகளையும் நரக நெருப்புக்கு முன்னால்தான் பாட்டுவார். காதிகள் மட்டுமில்ல, மூமின்கள், முத்தகிங்கள், நல்லடியார்கள், நாங்கள் எல்லாரும் தான் வயின்மின்கும் வாரிதுஹா, எல்லாரும் மிகாமலும். நீங்க வரணும், நரகத்துக்கு முன்னால வந்து ஆகணும், நரக நெருப்புக்கு முன்னால எல்லாரும் கொண்டு நிறுத்தப்படும். கானாலா ரப்பிக ஹத்மன் மக்லியா, இது ஒரு சாதாரண சும்மா முடிவில்ல, அல்லாஹ் தஆலா உறுதியான முடிவு. சலுகைகள் கிடையாது, யாருக்கும் சலுகை இல்லை, எல்லாரும் தான் ஆகணும். வந்து என்ன நடக்கும்? இல்ல சொல்றான்,
உங்களோட கெட்டித்தனத்தை காட்டுங்க. உலகத்துல கெட்டித்தனம் காட்டி திரும்பி அங்க இங்கே எல்லாம் இதுதான் கெட்டித்தனம், இதுதான் சாதனை, இதுதான் சாதனை செய்கின்ற இடம், இதுதான் சவால். நெருப்புக்கு முன்னால் நிற்பீங்க, அதான் நீங்க முன்னோக்கி சவால். சாதனை விழுந்துடாம கடந்து போங்க, அவ்வளவுதான். என்ன கடந்து போங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறேன் கிளம்புறாங்க. யாரும் உலகத்துல பயந்து பயந்து வாழ்ந்தாங்களோ நெருப்புக்கு முன்னால் எல்லாம் நிப்பாட்டுவானே, கடற்கனே கடற்பேனா கடற்காட்டு என்று அலுவலர் இருந்தாங்க. அப்துல் ரவஹா வீட்டில் இருக்கிறார், மனைவியுடைய மடியில தலை வைக்கிறேன், ஆனால் கண்களில் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. மனைவி பார்க்கிறார், தந்த மடியில் இருக்கிற கணவன் அவங்க அழுது கொண்டிருக்கிறாரு, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அவைக்கும் அழுது வந்துச்சு. கணவன் அழுதா மனைவி பேசிட்டு கொண்டா இருப்பா, அழுதா. அப்துல் ரவாஹத்தை பார்த்தாங்க, மனைவி அழுகுறாரு. கேட்டா உனக்கு என்ன நடந்தது, ஏன் அழுகுறான்னு கேட்டாங்க. மனைவி சொன்னா, எனக்கு வந்து நீங்க அழுகுறீங்களே, உங்களை அழுகதா என்ன அழுக வச்சது, என்னை அழக வைத்த உங்களுடைய அழுகையின் காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் அப்துல் ரவாஹத்தை சொன்னாங்க, எனக்கு எங்க மனைவிட மடியில தலை இருக்கிற யோசனை எங்க உனக்கு தெரியுமா, அல்லாஹ் மறுமையில நரகத்துக்கு முன்னா நிப்பாட்டுவானே, நிப்பாட்டி சொல்லுவான், 7 மண்டா கடந்து போங்க என்று. நான் கடக்கணுமே, கடப்பேனா, கடக்க முடியுமா, கடக்க இயலாதைப்பா. அவர் யோசனை அவர்கள் அழுக வந்துட்டு, யாரு கையை பிடிச்சி தூக்கிட போறா, யாரு கூப்பிட போறா, யாரு ஹெல்ப் பண்ண போறா. ஒருத்தரும் எங்க உமா கூட கை பிடிக்க மாட்டாங்க, வாப்பா கூட கை பிடிக்க மாட்டாங்க, யாரும் கை பிடிக்க மாட்டாங்க. எங்களை ஏழாண்டா அது ஆயிஷா வீட்டில் ஒரு நாள் தனியாக இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. நபிசுல்லா வந்து கேட்டாங்க, ஆயிஷா என்ன அழுகுறன்னு கேட்டாங்க. அது ஆயிஷாட்ட சொன்னாங்க, யார் சொல்லுவா, வெப்பத்து நாரத்தை வீட்டுல தனிமையில் இருக்கிறார் பொங்கல. தனிமையில என்ன யோசனை, தனிமையில என்ன யோசனை, நரகத்துடைய யோசனை. நரகத்தை நினைச்சு யார சொல்லலாம், பயம் அறிஞ்சு அழுது தேடி சொன்னார். நரகத்தை நினைச்சு வீட்டுல தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார். கேட்டுட்டு ஆயிஷாட்ட கூட யார சொல்லலாம், உங்களோட மனைவி நீங்க மறுமையில மனைவி கைவிடுப்பீங்களா, நீங்க எங்க கரை சேர்ப்பீங்களா. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா மறுமையில 3 கட்டங்கள் இருக்கு, யாரும் யாருக்கு ஒன்றும் செய்யலாது, நீ உன்னுடைய பாதுகாப்பை உள்ள ரப்பிடத்திலே தேடிக்கொண்டு சொன்னான். எல்லா மனைவியும் விருப்பமான மனைவி. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி யாரையும் பரிசுத்தப்படுத்தாத அளவுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்ட பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய இல்முடைய அமானியத்தின் பெரும் பகுதியை உம்மத்துக்கு எடுத்து ஒப்படைக்கிற ஒரு பெண்மணி. அப்படியான பெண் நபி சொன்னாங்க, நீங்க என்னத்தை யோசிக்கிற, அவங்களுடைய இல்மு என்ன, அவங்களுடைய தக்வா என்ன, நீங்க எப்படி தேவையில்லை, எந்த நாளைக்கு நாட்டு கொடுக்க வேணாம் இல்ல அப்படின்லாம் பேசல. சொன்னாங்க, ஆயிஷா 3 இடங்கள் இருக்குது, சிராத்தை கடக்கிற நேரம், மீசான் நிறுத்துற நேரம், பட்டோட கொடுக்கிற நேரம், யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள், அவரவருடைய வேலை அவரவருக்கு தான், அவங்களோட பட்டோட அவங்களுக்கு தான், அவளை யாரும் ஒன்றும் செய்யலாது. என்ன பட்டோட தயாரிச்சு வச்சிருக்கிறீங்க, சில இன்னைக்கு வாழ்ந்தோனே அதுதான் பட்டோட, நீ பார்த்த பார்வை இருக்கிறே அதுதான் பட்டோடைய வழிகள், பேசின பேசிக்கொள்ள இருக்கிறே அதுதான் பட்டோட தயாரிக்கிறது, இன்னைக்கு உழைக்க இருக்கிறே அதுதான் பட்டோட, வேறொன்றுமே இல்லை. பட்டோட கையில கிடைச்சா அது ஒண்ணுதான், வேற யாருமே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நிறுத்தத்துல இந்த நிறை நீங்க வந்து நிறையிடா வந்து உங்களோட அமலுக்கு பாரம் இருக்குமெண்டா அதுதான் பாரம், பாரம் இல்லைண்டா மன் ஹஃபத்து மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, நீ பாரம் இல்லைண்டா நீ நரகம் போக வேண்டியதா. என்ன பாரம் இது, இல்லாசனத்துல ஆயத்தை ஓதிட்டு கேட்காங்க, சக்குலத்து மவாஸீனுஹு என்ன சிக்கல், எல்லாம் சொல்றானே பாரம் என்று என்ன பாரம் கேட்டாங்க. ஓலங்களும் பதில் சொன்னாங்க, அமலுடைய பாரம் என்பது அந்த அமல் செய்யும் போது அதோட இணைந்து ஈமானுடைய பாரம் தான். தொழுதல் 4 ரக்காத்து எல்லாரும் நிறை 4 ரக்காத்து அதுக்கு நிறைய நீங்க தொழுகையில இணைந்த ஈமான் இருக்கிறேன் அதான் நிறைய கொடுக்கணும். 1000 இருந்தது 1000 வகையான நிறைகள் இருக்கும். தொழுகை 2 ரக்காத்து தான், அந்த நிறைகள் வித்தியாசமே. அந்த அமலிலே நிறை கொடுப்பது ஈமான் தான், ஈமானோட தான் கிடைக்கும்.
அதனால மறுமையில யாரும் கைகெடுக்க மாட்டார்கள். அது சொல்ல மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க ரப்புக்கு நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. சாவி இருக்கிறார், தலை இருக்கிறது, மனைவியில மடியில யோசனை இருக்கிறது, நரகத்தை கடப்பை நான் சொல்லுவேன். நான் அவ்வளவு திரும்பவத்தில எங்கட தலை இருக்கிறது, சுஜூதில தலைக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன யோசனை வருகிறது. அவ்வளவாக தலை இருக்கிறது, மனைவியில மடியில தலைக்குள்ள இருக்கிறது, நரகம் கடப்பேனா என்ற வெறும் எண்ணம் இல்லை, பயத்தை உண்டாக்கி அழுகையை வரவேற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனசுல அந்த சிந்தனை நெருக்கிறது. நாங்க வீட்டை விடுவேன் பள்ளியில சுஜூதில இருக்கிறோம்டா எண்ணம் தாண்டி போய் 3 நாள் ஜமாத்துல தஹஜ்ஜத்துல சுஜூதில இருக்கிறோம்டா எங்க தலையில என்ன யோசனை இருக்குது. என்ன காட்டுது, உங்களுடைய ஈமான் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு காட்டுது. எல்லாருக்கும் இருந்து வந்து சுஜூதில தலையை வச்சது அவ்வளவு பாரம் ஒன்று படுவதில்லைண்டா இல்ல, பாரம் இல்லை, ஈமான்ல ஈமான் விளையாடமா இருக்குது. ஈமான பாரமாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும். சிலரோட மறுமையுடைய நிலை யாருக்கு மனசுக்கு வருகிறதோ அவங்க தான் தீன் தேவைப்படும். யாருக்கு மரண சிந்தனை வரலையோ, மரணம் சொல்றாங்க தான், நாங்க பொய்யென்று சொல்லவும் இல்லை, ஆனா அதை பெருசா மனசுக்கு எடுக்கவும் இல்லை. மறுமையுடைய சிந்தனையும் முஸ்லிம்களுடைய தொடர்பு என்பது எப்படிதான் இருக்கு. நாங்க மறுமையை மறக்கவும் இல்லை, அதே நேரத்துல பெருசா மனசுக்கு எடுக்கவும் இல்லை. இருக்குது சொல்றாங்க, அதே மனசுக்கு எடுத்தா இனி மனசுல இருக்கிறது என்ன சொல்ற. யாருக்கு மறுமை என்பது மனசுக்கு வராதோ வாழ்க்கைக்கு தீன் வராது. பேசுறது தீன் வரும், அடையாளத்துக்கு தீன் வரும், பேருக்கு தீன் வரும், வாழ்க்கைக்கு தீன் வராது. ஏன்னா ஹக்கீக்கத்தான வாழ்க்கை என்பது எப்ப தேவைப்படும் என்றால் உலகத்துக்கு காட்டுறதுக்கு இல்லை, உலகத்துக்கு நான் தொழுவு என்று காட்டுறதுக்கு ஹக்கீக்கத்தை சொல்லணுமா, சும்மா தொழுன்னு அடிக்கிட்டு போனாலும் தொழுவு என்று காட்டா சும்மா வாபஸ் பள்ளிக்கு போன்னு சொல்லி அதுபடியான வாப்பா பள்ளிக்கு வராது, ஓடி வந்து அவன் சொல்லிட்டு வரான். வாப்பா காட்டுறது தொழுவுனது, அது ஹக்கீக்கத் தேவையில்லை, யாருக்கும் காட்டுறதுக்கு தேவையில்லை. சும்மா முதலாளி சொல்றது தொலைவு அந்த கடையில நிற்கலாம், தொலைப்பா சொல்லு ஓடி வந்து செய்ய மாப்பிள்ளை தான் போனது. மைனாட்ட கேட்க கடைக்கு வந்தா நான் அனுப்புனேன் போயிட்டு அக்கீக தேவையில்லை. அக்கீக என்ன தேவை, மறுநல்ல தீரண்டு வரணுமே, நிறுத்தணுமே, தராசுக்கு நிற வரணுமே, அதுக்குதான் அக்கீக தானே தேவை. யாருக்கு மறுமை இருக்கிறது, மறுமை வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், அமல்கள் நிறுத்தப்படும், அவர்கள் தான் தம்முடைய இபாதத்துக்கு ஹக்கீக தேவை, ஈமானுக்கு ஹக்கீக தேவை, யதார்த்தம் தேவை என்று முடிவெடுப்பார்கள். மறுமையை மறந்துட்டாங்கன்னா உலகத்துல நாங்க நல்ல மனுஷனை போல அப்படி சும்மா காட்டிக்கொள்றதுக்கு நடிப்பு போதும், உண்மையான தீன் ஒன்று தேவையில்லை. சும்மா நடிப்பு வைக்க போன போட்டுட்டா போகணும், தாடி வளர்க்கிட்டா போகணும், பேர் வைக்கிட்டா போகும், சும்மா பள்ளிக்கு வந்து தலையை காட்டிட்டு போனா வரும், அதை சும்மா வந்து உட்கார்ந்து அப்படி போனா சும்மா உட்காந்துட்டு மறுபடி காட்டிட்டா போகணும். மறுமை என்று வருமென்றா காற்றுலாம் சரி வராது, கல்புக்கு வரணும். அப்பதான் மனுஷன் மறுமையை நினைச்சு எல்லாரும் வந்தாடுவார். எவ்வளவு பெரிய சஹாபி, எவ்வளவு நன்மாராயம், தாஜத் அழுகைகளையும் மந்தாட்டத்திலையும் கழியும். ஏன் உலகத்துல எல்லாம் சத்தியமணி சொல்லிட்டானே, உலகத்துல பயந்து பயந்து வாழ்ந்தா மறுமையில் எந்த பயனும் இல்லை. நரகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படும், பயம் வராது. ஏன் நரகத்தை நினைச்சு பயந்தாச்சு, நரகத்தை நினைச்சு பயந்து அழுது முடிச்சா நரகத்துக்கு முன்னால பயம் வராது. நரகத்தை முன்னுக்கு நிற்கிறார், நரகத்தை முன்னுக்கு நிற்கிறார், குழந்தைக்கு தெரியுது பயப்படுறது, பயந்து முடிச்சு. நரகத்தை இன்னைக்கு போனீங்களா, கண்ணீர் விட்டீங்களா, இல்லாட்ட மந்தாடுனீங்களா, அந்த நரகத்துடைய பயம் இந்த உள்ளத்தை நடுங்க வச்சுட்டா அப்படிலாம் இல்லையே, அதான் சரி, அப்ப அங்க போய் பயப்படணும், அங்க போய் பயப்படணும். நாடுகளுக்கு இங்கிருந்து விசா அடிக்கிட்டு போகணும், இல்லாட்டி என்ன செய்வது, அங்க 1 ரயில் விசா, அங்க உடனே விசா அடிக்கணும். இதெல்லாம் அமெரிக்கா தானே வேணும், இங்கே அடிக்கிட்டு சரி விசா விசா அங்க அடிக்க விசாலாம் வந்திருக்கிறார்.
பயந்து முடிவிட்டான். அங்க பயப்பட தேவையில்லை. நேரத்தை பார்த்துக்கொண்டு போவார். அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை. சிராத்தல் முஸ்தகீம்ல கடக்கணும் என்று பயம் இல்லை. உலகத்துக்கு பயம் காட்சி, பயந்து பயந்து வாழ்ந்தாச்சு. யாரு பயப்படலையோ எல்லாம் நீ சத்தியமாக அல்லாஹ்வை சொல்றான். துன்யா உலக வாழ்க்கையில என்னுடைய இறைக்கிற பயமே இல்லாமல் யார் வாழ்ந்தார்களோ அவர்களை நிச்சயமாக நான் பயனை காட்டுவேன். கபரின் எலும்பத்திலே பயந்து கொண்டு எழும்புவார்கள். மகசூல பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். என்னை விரட்ட கண்டோடே பயம் பயந்தா இங்கு நடக்கிறாது. நடுங்கி நடுங்கி நடக்கலுமா அவர் கீழே விழுந்துருவார். என்ன சொல்ற தீன் என்று சொல்றது ஒரு மஜ்லிஸ் அல்ல, இன்னொரு பயான் இல்ல. தீன் என்பது வாழ்க்கையை சீர் செய்வது. வாழ்க்கை திட்டம் தான் தீன். வாழ்க்கையை அமைச்சுக் கொள்வது, இந்த வாழ்க்கையை அமைச்சது பெறும் தீன். வாழ்க்கையாக அமைந்தது பெறும் தீன். ஒரு வாழ்க்கையை அமையவில்லையோ அது தீன் இல்லை. வாழ்க்கையாக அமையாதது தீன் இல்லை. அல்லாத அச்சம் வாழ்க்கையில் வந்துட்டா அப்ப தீன் தான். வாழ்க்கையில வரல அல்லாத அச்சம் வந்து இருக்கு சொல்றாங்க எப்படி, அப்ப அது தீன் இல்லை. சரி, சுவர்க்கத்துடைய ஆசை அது வந்து இந்த வாழ்க்கையை மாற்றித்தது. சுவர்க்கம் தேடி இவர் அடையணும் என்று ஏதோ செய்கிறார், அப்ப அது தீன். சுவர்க்கத்தை தெரியும், ஆனா ஆசை வந்து எதுவும் செய்யறதுக்கு இல்லை. என்ன செய்யறது? تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. தூங்கிக் கொண்டிருந்தவர் துடித்தெழும்புகிறார். என்ன தெரியுமா? சுவர்க்கத்திலே ஆசை, நரகத்திலே பயம். நரகம் தாண்டனே தாண்ட இல்லாம போனா என்ற பயமும், நரகத்தை தாண்டி சுவர்க்கம் அடையணுமே இன்பம் விட இந்த ஆசையும் அவரை நினைவும் படுத்த விடாது. எழுந்தி தொழுது அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார். நரகத்திலே பயம், சுவர்க்கத்திலே ஆசை அவரை தூக்கத்தில் விழிக்க வைக்கிறது. பெருமனோட என்ன இந்த கல்வியில சுவர்க்கத்துல ஆசை இந்த கல்வியில துடிப்பாக இருக்குது, நரகத்திலே பயம் இருக்குது. அப்படி பெருமனுடனே இந்த ரெண்டு கல்வியில இருக்குதுண்டா சரி, இது அவருடைய ஹக்கீக்கத்தான் இருக்குது, அடைஞ்சு கொள்வாங்க. சில இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில உண்டாக்க வேண்டிய அம்சங்கள். இது உண்டாகாது, தானா உண்டாகிறது இல்லை. தோட்டம் என்பது தானா உண்டாகிறது இல்லை, அது உண்டாக்கணும். தோட்டம் உண்டாகணும். இந்த காணியில ஒரு 100 மாமரம் இருக்குன்னு சொன்னா யாருமே சொன்னா இல்ல போன வந்த பொடியமெல்லாம் மாங்காவை பிள்ளை என்று கொட்டையை வீசி 50 பெண்ணும் மாமரம் உண்டாயிட்டு சொன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒருத்தரும் கவனிக்கல, ஏற்பாடு செய்யல. சும்மா இந்த தோட்டத்துக்குள்ள 50 மாமரம் உண்டாயிருக்கு என்றா அதை நம்ப மாட்டாங்க. அது சும்மா உண்டாகாது, அப்படி சும்மா உண்டாகிறது இல்லை. அது முயற்சியும் செய்யணும். அதுல நிலத்தில முயற்சி செஞ்சு அதை பயிரிட்டு அதை வளர்த்து அவருக்கு தோட்டம் என்பது முயற்சி செய்து உருவாக்கப்பட்டவங்க இருக்கணும். சும்மா உருவாகாது. சும்மா உருவாதான் காடு. இந்த காட்டுல இவ்வளவு மரங்கள் யாரப்பா நாட்டின கேட்டா நம்ம புத்தியாக காட்டுல நாட்டுறையா அது கெட்ட சைத்தானிய உணர்வுகள், கெட்ட குறுக்கு குத்திகள், நரி குத்திகள் அது சும்மா உருவாகும். எப்படி ஏமாத்துறது, அதை எப்படி அவனை சுரண்டுறது, அவனை எப்படி விழுத்தாக்குறது, இதெல்லாம் தானா உருவாகணும். தானா உருவாகணும். எப்படி தவிந்து கொள்வது, இந்த பாவத்தை தவிந்து கொள்வது, அநியாயத்தை தவிந்து கொள்வது, எப்படி அது உருவாகாது, உருவாக்கணும். சில அவர்கள் முயற்சி ஒன்று தேவை, முயற்சி செஞ்சு உருவாக்கணும். அந்த முயற்சியில் அல்லாஹ் எல்லா நபிமாரை கையிலையும் கொடுத்திருந்தான். 2 பெரும் பொக்கிஷங்கள், எலும்பும் நபுவத்தும் விருதும் நபுவத்தும். அல்லாஹ் வாழச் சொன்னது எப்படி என்பது நபுவத்துடைய எலுமோ அது என்ன இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அடுத்தது அதுக்குரிய பயிற்சி தான் விருதும் நபுவத், நபுவத்துடைய உழைப்பு. அல்லாஹ் எப்படி வாழச் சொல்லியிருக்கிறான் தெரியாது, தெரியாமல் இருக்கிறது முதலாவது குற்றம். சும்மா ரோட்ட கடக்கிறதுக்கு கதை பிடிச்சு கேட்டவனா அப்படியே சட்டம் தெரியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, பைக் எடுத்துட்டு பொடிச்சுக்கு போடுறான், அவனை எடுத்துட்டு போய்க்கலாம். சரி, சட்டம் தெரியாமலுக்கு எங்கட காசு கொடுத்து நாங்களே வாங்கின
வாகனத்தை எங்கட ரோட்டிலேயே நாங்க ஓட இயலாது, சட்டம் தெரியாமலுக்கு. இந்த ரோட்டில வாகனங்கள் பயணிக்கிற ரோட்டில நாட்டுடைய சட்டம் தெரியாமலுக்கு வாகனத்தை ஏற இயலாதுன்னா வாழ்க்கை பாதையில ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியாமலுக்கு மூச்சு விட இயலாது. வாகனங்கள் ஓடுகின்ற பாதையில நாட்டுடைய சட்டம் தெரியாமலுக்கு அவங்களுக்கு வாகனத்தில் ஏற இயலாது என்பதை எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை பாதையில ரப்பல் ஆலமீன் வாழ்க்கையை தந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சட்டத்தின் முடிவுகள் தெரியாமலுக்கு வாழுகிறது நன்றிகட்ட ஒரு வாழ்க்கை முறைதான். வாழ வச்சிருக்கிறான் அல்லாஹ், எப்படி வாழணும்னு தெரியாதே. ஏன் படிக்கல நீ சரியத்தை ஏன் படிக்கல? இது ஹராம் என்று எனக்கு தெரியாது சொல்லுறது ஒரு குற்றம். ஹராத்தை செஞ்சது ஒரு குற்றம், அதோட பெரிய குற்றம் என்ன தெரியுமா? இது ஹராம் என்று தெரியாம இருந்த குற்றம். ஏன் அவ்வளவு படிக்கணும்? ஒரு வியாபாரத்துடைய ரூல்ஸ் படிக்கிறார், வந்து விளங்குகிறார், கொடுக்க வாங்க செய்யறதை பற்றி விளங்குகிறார். இப்ப ஒரு விடயத்தில் ஈடுபடுறவர் ஏதாவது விஷயத்துல அதை பற்றி நாட்டுடைய சட்டம் என்ன, இப்ப ரூல்ஸ் என்ன, அதெல்லாம் கூட கேட்டு படிச்சு கொடுக்கிறார். ஏன் வாழ்க்கையுடைய சட்டம் என்ன, வாழ்க்கையை தந்து வாழ வைக்கின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் ஏன் படிக்கல? அவன் இந்த அலட்சிய போக்கு அல்லாஹ்வுடைய குற்றமாக பிடிக்கப்படும். அது யாரும் காரணம் சொல்ல இயலாது, தெரியாத எங்களுக்கு தெரியும் சொல்ல இயலாது. அவனை ரெண்டு குற்றம் அவருக்கு, தவறளித்த குற்றம் உண்டு, அது தவறு என்று படிக்காம இருந்த குற்றம் உண்டு. அது உங்களுக்கு அவங்க சாட்டோடு வருவார்கள் பஜாருக்கு, கேட்பார்கள் கடை போட்டிருக்கீங்களே லைசன்ஸ் எடுத்தா, என்ன லைசன்ஸ்? உங்களோட வியாபாரத்துடைய தெரியுமா, படிச்சியா? இல்ல சாட்டையில் அடிச்சு கடை முடிவெடுப்பை படிங்க அனுப்புவாங்க. அது சாட்டையில் அடிக்க அனுப்புவாங்க. வந்து யாருக்கு இந்த மதீனாவுடைய பஜாரில இந்த தீனில கொடுக்கல் வாங்கடைய சிக்கலுடைய விடயத்தை கடிக்காத எவரும் பஜார்ல கடைபிறை செய்யலாது. ஏன் வியாபாரம் செஞ்சு நரகத்தை இருக்கிறீங்க, சட்டம் தெரியாம இருக்கு, ஹலாஹலா தெரியாம இருக்கு, காசு உடைப்பீங்க, முடிவு நரகமா இருக்கும். ஆனா நரகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் சாட்டையால் அடி வந்து அனுப்புவது போல் வியாபாரம் செய்து முன்னால வீணப்படி வியாபாரம் பண்ணி சொல்லுவாங்க. அதனால வீண படிக்கணும்னு உணர்வு முதலாவது வரணும். கடிந்து ஒரு ஆள் சொன்னது எங்க படிக்க போறாவது, படிக்கணும் உணர்வு வரணும். அதான் முதல்ல சொன்னாங்க, தம்பிக்கு என்ன தெரியுமா, பேத்தலம் லோகம் பாஸ் பேரஸ் சொக்க ஜானா. தீனுடைய தேட்டமே இல்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, எப்படி இருக்கிறாங்க? சரி, தீன் இல்லைன்னு என்ன குறைபாடு நடக்கு, வியாபாரம் நடக்குது, காசு 10,000 லட்சம் காசு வருகிறது, சந்தோஷமா இருக்கிறோம், தேவை நிறைவேறுது, ஆசை நிறைவேறுது, வேற என்ன குறைபாடு? அதனால தீன் இல்லைன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் அனுபவிக்கிறான். தீனப்படி தேட்டம் இல்லை, ஏனென்ற இவங்க நினைக்கிறாங்க வாழ்க்கை என்பது மூத்து வரையும், பிறந்தவரிலிருந்து மரணிக்கும் வரை வாழ்க்கை என்று யார் நினைக்கிறாங்களோ சில இவர்கள் இந்த மடக்கணக்கெல்லாம் இருப்பாங்க. தீனிலிருந்து என்ன குறைபாடு எங்களுக்கு? வியாபாரம் நடக்குது, கொடுக்கவும் நடக்குது, எல்லா சொத்துக்கள் இருக்குது, நல்ல சமூகத்துல இருந்து பிரபலியமா இருக்கிறோம், நல்லா கௌரவமா கண்ணியமா இருக்கிறோம். நானும் எல்லாத்தானே இருக்கிறோம். பள்ளியில கிடைக்கிற ஆட்களை விடவும் நான் கௌரவமாட்டான இருக்கிறேன் அப்படின்னு மடத்தனத்தான் இருக்கிறார். என்ன மடத்தனம்? சாகும் வரை வாழுதல் என்று மிருகத்துடைய வாழ்க்கை பாதையில போறாங்க. இறைவனுக்கு என்ன இருக்கு வாழ்க்கை? சாகும் வரையில வாழ்றது, செத்தா பிறச்சாச்சு, அவ்வளவுதான். அப்படியா நீங்க மிருகமா? நீங்க மிருகத்துடைய பாதைதான் போறீங்க. வந்து மனுஷ பாதையே, மனுஷனுடைய பாதை சாகும் வரையில வாழ்றதில்ல, மரணத்துக்கு பின்னாலும் மரணமே இல்லாத மறுஉலக வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது இந்த பாதை. அது அந்த பாதைக்கு மாறுங்க. யாரும் அப்படி மாறலையோ, மிருகங்களுடைய பாதையில் உலகத்தில் வாழ்ந்தாங்களே மக்கள், மருமை மறந்தவர்கள். மரணம் என்பது மிருகத்துக்கு தான் இல்லை, அப்படி மருமையை மறந்தல் மிருகத்தை போல வாழ்வார். அதற்கு உடாய்க்க கல் மிருகத்தை போல வாழுகிறான். மல்லும் அல்ல, ஆடு மாறட்டவும் இல்லை, அதோட கேடு விட்டவன் எல்லாம் சொல்றார். மிருகத்துடைய பாதையில மனுஷன் போனா மிருகத்தை விட கேடு விட்டவன்.
ஏன்னா அவன் பாதையில் அதுல பாதையே நீ உண்ட பாதையில் அங்க எங்க போற வந்து எந்த பாதை என்ன மனுஷன பாதை என்ன மௌத்துக்கு பின்னால மௌத்தே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றியாக வாழ வேண்டும் அதான் எங்களை பாதை அந்த மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை அது எப்படி அமைகிறது நீங்க அமைக்கிறது நான் அமைகிறது இல்லை நீங்க அமைக்கிறதா எப்படி அமைக்கிறது அதுதான் ஈமான் வேணும் சாலிகான் அமல் வேணும் மறுமையை பற்றி யக்கீன் வேணும் மறுமை நிலைமைகளை பற்றிய நினைவு வேணும் அதற்காக வேண்டி சொல்லப்பட்ட முறைகள்ல எங்கள் வாழ்க்கையை திசை திருப்பணும் வாழ்க்கை பாதை திருப்பணும் அழைத்து வைக்கப்பட்ட உழைப்புத்தான் தாவத் உழைப்பு இடம் வித்தியாசமாக சொல்றாங்க தீனுடைய தேட்டமே இல்லாமல் வாழுகின்ற மக்களுக்கு மத்தியில நாங்க எதையுமே எதிர்பார்க்காமலுக்கு தேட்டத்தை உண்டாக்குறது தீன் தேவை என்ற உணர்வு உள்ளத்துல வருது அல்லாத பாதை ஏன் போறா நீங்கள் சுல்லா முடிக்கிட்டா சுல்லா முடிக்கிட்டா உங்களுக்கு வரணும் உள்ளத்துல தெரியுமா காசியுடைய தேவையை விடவும் சொத்துக்களுடைய தேவையை விடவும் தீன் தேவை நான் கோடீஸ்வரனா மரணிக்க வேண்டும் மரணிக்க நடக்க போகுது மரணிக்க நடக்கும் மரணிக்க ஒன்றுமே நடக்காது என்பது மரணிக்கவே விளங்காது அந்த விளங்குற மனுஷன் சொல்வான் கொஞ்சம் நேரம் தான் இதை விளங்கிச்சு இதை விளங்கிட்டாலும் நான் பெரிய கோடீஸ்வரனாக பெரிய செல்வந்தனா பெரிய சொத்துக்காரனாக மரணிக்க போறேன் அத்தான் பாக்கியம் வந்து நானும் நிலைமை தலைகளா போகுது யாரா கைவிட்டா என்ன செய்ய போறது கூட இன்னும் சொத்து செய்ய இல்ல இல்ல ரெண்டே விஷயம் உள்ளதெல்லாம் விளக்க போறேன் உண்மையான தீண்டாளியா போறேன் இது மட்டும்தான் மிச்சம் மற்றொன்றுமே மிஞ்சாது வெள்ளத்தை விளக்க போறேன் இலக்க வேண்டா இலக்கா போய்க்கிறோம் தீனுக்காக இழக்க போறேன் இலக்க இழந்தா அது இழப்பா போய்க்கிறோம் இழந்துட்டு தீனுக்காக இழந்துட்டேன்டா அது என்ன சொத்தா போய்க்கிறோம் உலக வாக்கிய பார்த்தோம்னா யோசிச்சாக்குறாங்க மக்கள் ஒரு 10 கோடி ரூபாய் பாருங்க எடுத்து ஓடிட்டாங்க இவர் ஒரு 40 லட்சம் ரூபாய் இல்லையா வந்து இவர் 100 கோடி ரூபாய் இல்லையா லொஸ்ட் சரி இந்த லொஸ்ட் வந்து நடக்குதான் நம்ம இங்க நடக்குது நிறைய ஆனா அதுல செகண்ட் பை இருக்குது விட்டு போட்டு போனாரு ஜப்பான் போனா கனடா போனாரு 5-10 வருஷத்துக்கு வந்து வெளியிட்டாரு அப்படி நடக்குது அவரை கை கொடுத்து இவரை கை கொடுத்து நிறைய நடந்துச்சு சொல்லும் இன்னொரு லொஸ்ட் இருக்குது இது என்ன தெரியுமா அவர் இருக்கிறார் அவருடைய பணத்தை எடுத்து போயிட்டார் பணம் பங்கைக்கு அவர் இருக்கிறார் இது அடுத்தவங்க மாற்றி போடுங்க அடுத்தவங்க மாற்றி போட்டா எப்படி பணம் இருக்கிறது அவர் போயிட்டார் அடுத்த லொஸ்ட் உணரப்பட்ட லொஸ்ட் என்ன தெரியுமா அவர் இருக்கிறார் அவருடைய பணம் போயிடுச்சு அவர் இருக்கிறார் அதெல்லாம் இருக்கிறார் அவரை 10 கோடி ரூபாய் போயிட்டார் 50 கோடி ரூபாய் காசு இருக்கு அவர் இருக்கிறார் தலையில மாற்றி போடுங்க அவருக்கு காசு இவர் தலையில மாற்றி போட்டா காசு இருக்குது அவர் போயிட்டார் எங்க போயிட்டார் மறு உலகத்துக்கு போயிட்டார் திரும்பி வரமாட்டாரு அப்ப அது யோசிச்சாங்க இந்த காசு இவன் 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான் திரும்பி தரமாட்டான் இவரை பணத்தை பிடிச்சிட்டு மாற்றி போட்டாலும் அப்படிதான் வரப்போகுது காசு ஒரு 50 கோடி ரூபாய் வச்சு போட்டு அவர் வைப்பார் வருவாரா வரமாட்டாரு இது காசு போகுமா போக மாட்டாரு யோசிச்சாரு உணரப்படாத லொஸ்ட் அவர் மட்டும் உணர்வார் எப்ப உணர்வார் சக்கராத்தில் உணர்வார் அவ்வளவு கவலைப்பட்டேன் 10 கோடி ரூபாய் லொஸ்தான் கவலைப்பட்டு 1000 கோடி ரூபாய் லொஸ்டாக்கி போட்டு போறேனே யாரும் லொஸ்டா கூடாது கொஞ்ச நேரம் தான் எடுத்துட்டு எப்படி இருக்க போறா சாலையில் அவ்வளவு காசையும் தீனுக்காக செலவழித்து தீனாரியாக வரப்போறேன் லொஸ்டாக கூடாது உணரப்படாத லொஸ்ட் அது உணர்வார்கள் சக்கராத்துல ஆனால் உணர்ந்து ஒன்றுமே நடக்க முடியாது அதை உணர்த்துவதுதான் தீனுடைய உழைப்பு உணர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளவு நாம் சொத்து சேர்த்தாலும் இறுதி முடிவு ஒன்றுதான் என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா முழு உலகத்தை வச்சு கடைசியாக ஒரு உள்ளுக்கோடு இருக்கிறார் இதா ருஜ்ஜத்தில் உள்ள ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா
உலகத்தை முடிச்செல்லாம் ஒரு ஆட்டு வாங்கிடுச்சு ஓவிடத்தில் அவங்க ஓய்ச்சிபால் புக்கத்தா பக்கத்தன் வாரிதா இந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரு அடிக்கப்படும் அப்படி மலைகள்லாம் உடம்பி நொறுங்கி அது துண்டாகி புகழாகி தூசியாகிறது. உலகத்துக்கு என்ன நடக்குது? ஜப்பான் நடக்குது பாருங்க வீடியோ நடக்குது, துபாயில் நடக்குது வீடியோ. இப்ப வீடியோ எடுத்து பார்த்தா என்ன தெரியுமா? முழு உலகத்துல ஒரே ஒரு காட்சியா இருக்கு, அது வீடியோ தேவையில்லை. நீங்க உங்க கொழும்புல என்ன பார்க்கறீங்களோ கேட்டா நீங்க கூட இருக்கும். இதே காட்சியா ஜப்பான் இருக்கும். என்ன காட்சி? தூசி. என்ன தூசியா போயிட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் தூசியா போயிட்டு ஒரு 50 கோடி ரூபாய் தூசியா போய்விட்டது. அப்ப என்னது? தூசியா சேர்த்து வைத்தார் அவர். அல்லது தூசியா ஆக்குவேன், எல்லாம் தூசிதான். ஞாபகத்துக்கு அனுப்பியிருந்த தூசி இல்ல, தங்க மாளிகை ஆகிருக்கும். அது 100 மாடி கொண்ட மாளிகையாக இருக்கும். 100 மாடி கொண்ட மாளிகை நீ அனுப்பலையே, தூசியாக்கி போட்டேன், தூசியாகிவிட்டது. எத்தனை மாளிகை ஆயிருக்கும்? தங்கத்தால மாணிக்கத்தால மாளிகைகள் ஆயிருக்கும். இல்ல நீங்க கொடுக்க தயாரில்லை, அனுப்ப தயாரில்லை, அல்ல அனைத்தையும் தூசியாக்கிடுவேன். உலகமே தூசியாக்கித்தான் எல்லாம் காட்டுவான். தூசி தானே அதனால சக்கராத்துல விளங்குவது அனாமி செய்யறாரு. சக்கராத்துல வாப்பா விளங்குவார், மகன் விளங்க மாட்டாரே. மகனுக்கு சக்கராத்துல இல்லையே. மகன் நினைப்பார் வாப்பாவோட 1000 கோடி நான் கோடி கொண்டே நினைப்பார். இதே மாற்றம் மகனுக்கு வருகிற மகனும் எழுதுவார், வாழ்வாக நேரந்தா நான் இவரையும் சொந்தமாக்கி வரப்போறேன், இலக்காக பார்ப்பது என்று. அப்ப அவருக்கும் சான்ஸ் கிடைக்காரு. அதை தம்பி நானா அவன் விளங்குவாங்க, போயிட்டாங்க நீ நாமதான் சொல்லுவாங்க. ஏமாந்து போக போக மற்றவர்கள் ஏமாற்றப்பட்ட அந்த சொத்தை தனக்கு பாக்கியம் நினைப்பார்கள். என்ன சொல்ல, ஆக்கிரம் முன்னுக்கு வராத வரையில வீதிக்குள்ள மனுஷன் வரவே மாட்டார். வீதிக்கு வெளியில இருந்து கடையை காட்டிட்டு போவார். அவ்வளவுதான். வீட்டுல கடையை காட்டிட்டு போறாரு. கடையை காட்ட வேலை செய்வாரு. ஆகரத்தை முன்னுக்கு வச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். இன்றைய நாள் படிக்கிறேன், இதுவே மன்னரையும் விழிப்பாகிவிட்டார். கண்மணி படுத்தோம், எழுதி பார்த்தா கபூர்ல இருக்கிறோம். நடக்குமா? அப்படி 10 மணி நடந்துச்சா? நடந்து வீட்டை வெளியே போனவர் பிறகு வரல, அவர் வீடு இல்லை, எழுதி பார்த்தா வீடு இல்லை, மோட்சம் இல்லாதமா இருக்குது. சொல்லு, அப்படியா நிலைமை யோசிச்சு பார்த்தா உலகத்தில் வாழ்க்கையில ஏமாத்தாரு. எல்லாம் விடுங்க, அதற்கு இதற்கு நடக்க எனக்கும் நடக்க போகுது. அவர் 35 வெறும் வயசுல 40 வயசுல 20 வயசுல போய் நான் 50 வருஷம் மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை வயசு? 80 வயசு. என்ன நினைக்கிறார்? 80 வருடங்களாக மரணத்தை வென்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார். இன்னும் ஒரு 50 வருஷம் மரணத்தை வெல்லுவேன் வச்சு கொண்டிருக்கிறார். இல்ல சரோடே, அடுத்த நாள் அடுத்த வினாடியா யாருக்கு எப்ப வரும் என்று சொல்றதுக்கு இல்லை. அதனால உலகத்தின் தற்காலிகமான வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை ஆகணும். மரண நினைவுரைங்கிற வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளவனும் தீண்டாரி ஆக வேண்டும்.